வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுக கூட்டணியில் விஜயா, எடப்பாடி போட்ட அந்த ஒரே போடு ஆடிப்போன அரசியல் களமாம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடன அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் அதிமுக பாஜகவுடனே கூட்டணி வைத்த நிலையில் தான் மீண்டும் அதிமுக கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் வகையில் தான் அதற்கான வேலைகளை எடப்பாடியார் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை எடுத்துள்ள இந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்பது மற்றும் அதிமுக அங்கம் வைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையான உறவு குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு தெளிவான விளக்கத்தை ஒன்றை கொடுத்திருந்தாராம். அதாவது என்னவென்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு நிலை வந்த சூழலில் அந்த கட்சி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப்போவதாகும். விஜய்க்கு கண்டிப்பாக துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது இந்த விகாரம் என்பது குறித்த செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவை அனைத்தும் வெறும் கற்பனையான செய்திகள் என்று கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா. அதாவது விஜயின் கட்சி தங்களது கூட்டணியில் இணைவது தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தேவையற்ற வதங்களை பரப்புவதாகவும் அவர் காட்டம் தெரிவித்திருக்கிறார். அதாவது கூட்டணி இல்லாத ஒரு கட்சியை பற்றி தேவையில்லாத கேள்விகளை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தற்போது தமிழகத்திலே திமுக கூட்டணி தான் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வரும் நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் தொகுதி உடன்பாடு எல்லாம் எட்டப்படாத சூழல் தான் உருவாகியிருக்கிறதா. இதனால் புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நினைவு வருகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சிகள்லாம் திமுகவுடன் கைகோர்த்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளாராம். இத்தகைய சூழல்தான் பாஜக தரப்பிலிருந்து விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல் அரசியலில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. இருப்பினும் தாவேகா தரப்பு இந்த கூட்டணி செய்திகளை தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதாவது விஜய்க்கு எதிராகவே சிபிஐ சம்மன் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் இந்த அரசியல் நகர்வு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. எடப்பாடி பழனிசாமியோ இந்த திட்டவட்டான மறுப்பும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடையே நிலை வந்த குழப்பத்தை தீர்ப்பதோடு தேர்தல் களம் கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டிதான் கண்டிப்பாக நிகழும் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகமானது 234 தொகுதியிலுமே தனித்துதான் போட்டியிடும் என்று விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அக்கட்சி தலைமை அறிவித்த செய்திதான் அரசியல் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.